வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக குயிக்காக ரவா போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கோம். இதில் 1 கப்பு ரவை சேர்த்துருக்கோம். 1/4 கப் அளவுக்கு மைதா சேர்க்குறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் நம்ம ட்ரையாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு உப்பெல்லாம் மிக்ஸ் ஆகும் மாவு கூட. இனி இதில் 1 கப்பு கெட்டி தயிர் சேர்க்குறேன். மல்லி இலை கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் இஞ்சியும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இவ்வளவையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இனி ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வைக்கலாம். அப்போ நமக்கு தயிரில் நல்லா ஊறி இருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. இனி இதில் நாம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு போண்டா மாவு பதத்துக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரவை நல்லா ஊறி இருக்கும்போது கட்டியாக இருந்து, அதனால தான் நம்ம தண்ணி விட்டு நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கிற அதே ஸ்டேஜுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்ம நல்லா சூப்பராக போண்டா பதத்துக்கு நம்ம போடுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடாயிட்ருக்கு. இதில் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த மாவை இதில் விடலாம். ஒரு கரண்டி வச்சு விடலாம். அழகாக நமக்கு மேலே எலும்பி வந்திருக்கு. இனி பக்கம் மாற்றி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு வெந்தாச்சு. இதை எடுத்துடலாம். ஸ்டவ் நம்ம சிம்மிலே வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிறது நல்லா வேகும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரவா போண்டா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கும் உள்ளே நம்ம ரவைங்கிறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.